அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனல் மூலமா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது கிடைக்குது. அது மூலமா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸையும் மற்றும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பேச போகிறேன். இது இந்த 2026வது வருடத்திற்கான இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகட்டுங்க. இது யாரு தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சார்பா அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா, கல்வி ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக தடைபற்றக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சார்பா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஃபவுண்டேஷன் ஆசா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2026 to 2027ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தர்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ்ல இருந்து தர்றாங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. இது போக கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, பிஜி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. அது போக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல மெடிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. இது போக ஐஐடிஸ்ல இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும், ஐஐஎம்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கும், இது போக வெளிநாடுகளில் படிக்கிற வெளிநாடுல படிக்கிறவங்க முதற்கொண்டு இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது தர்றாங்க. ஸோ இது எவ்வளோ தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறுது. 15,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு எஸ்பிஐ ஆசா பிளாட்டினம் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டு இருக்க பேஜஸ்ல பார்த்தோம்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தென் பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது போக ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம்ஸ்ல படிக்கிறவங்களுக்கும் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்கூல்ல 9th to 12th படிக்கிறாங்க. ஸோ 9th to 12th படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் தர்றாங்க, எவ்வளோ தர்றாங்க அப்படிங்கிற தகவல்களும் பார்த்துருவோம். ஸோ 9th to 12th இந்தியா முழுமையா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. இவங்க ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது மினிமம், அதாவது 75% ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது வாங்கியிருக்கணுங்கிறாங்க. குடும்பத்தோட வருமானங்கிறது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல எவ்வளவு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 15,000 ரூபாய். ஸோ அந்த நீங்க ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ்ங்கிறது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் இஷ்யூடு வேலிட் ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா ஸ்கூலோட ஐடி கார்டு இல்லைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியாக கட்டின ஸ்கூல் ஃபீஸோட ரெசிப்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்கூலோட அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்டம்பர் 4, 2026க்குள்ள சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.